இன்னைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபரான பாஷா அவங்க ஒரு டவுட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அது என்ன டவுட் அப்படின்னா, அவங்க ஒரு நியூ கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த கம்பெனிக்கு 15 crores என்ன பண்ண போகிறாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருந்து லோனாக பாரோ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த என்ட்ரியை நான் போடும்போது எனக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது. என்ன ரீசன், இதை எப்படி நம்ம ப்ராப்பராக போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டா இல்லை ஓடி அக்கௌண்ட்டான்னு கேட்டிருந்தேன். அவங்க எனக்கு ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்டில் வரலாம். இதுதான் அவங்க கேட்ட டவுட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி அக்கௌண்ட் அப்படின்றது என்னது? ஓவர் டிராஃப்ட் இல்லையா? அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் ஓடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது 15 crore லிமிட் வரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெண்டர்ஸ்க்கோ இல்லை உங்கள் சர்வீஸ் நீங்கள் ஏதாவது ரிசீவ் பண்ணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ the common mistake why the mismatch happen அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது, லெட்ஜர் என்ன பண்ணுவோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கௌண்ட்னு கிரியேட் பண்ணுவீங்களே, அப்படி கிரியேட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ்லேயே கீழே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 crores போட்டுருவாங்க. ஸோ அப்படி போனால் தான் இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் மிஸ்மேட்ச் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஸோ ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்றதுல ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த லெட்ஜரை நம்ம அண்டர் எந்த குரூப்புக்கு கீழே கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி அக்கௌண்ட். ஓகே, ஸோ நல்லா ரிமெம்பர் பண்ணுங்கள், அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நம்மளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடி அக்கௌண்ட்டுக்காக எந்த ஒரு ரிசிப்ட் ஆர் ஜேர்னல் வவுச்சர் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? சம்டைம்ஸ் நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம லோன் ரிசீவ் பண்ணுறோம், அப்போ நம்ம ரிசிப்ட் வவுச்சரில் நம்ம போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஓகே, ஸோ நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக காமிக்கும் போது ஏன் கிரியேட் பண்ண வேணாம் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கான்செப்ட் பேங்க் ஓடியில் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் பேலன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், அது வந்து நம்மளுடைய கேஷ் ஆசெட். ஆனால் பேங்க் ஓடி அக்கௌண்ட்ல இந்த ரூல்ஸ் வந்து அப்படியே ஃப்ளிப் ஆகுது. ஏன்னா இது லயபிலிட்டி, வி ஆர் பாரோவிங் லோன் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அதனால இது எதில் வரும்னா லயபிலிட்டி. இந்த ரூல் வந்து ஸ்லைட்லி ஃப்ளிப் ஆகும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கௌண்ட் கிரெடிட்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய டெப்ட் இருக்கு பாருங்களேன், ஸோ அந்த டெப்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ கீழே நான் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது ஒரு சப்ளையருக்கு இல்லை உங்கள் வெண்டருக்கு நீங்கள் உங்கள் ஓடி அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பேமெண்ட் வவுச்சரில் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட்டுக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பேங்க்குக்கு என்ன பண்ணியிருக்கோம், பணம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இதே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கௌண்ட் டெபிட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த டெப்ட் கிளியரன்ஸ் டெபிட்டில் எப்போ வரும், இப்போ வந்து உங்களுடைய சன்ரி டெப்டார் இல்லையா, உங்களுடைய கஸ்டமர் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ரிசிப்ட் வவுச்சரில் போடுவீங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா பேமெண்ட்டில் போட்ட அமௌண்ட்லேருந்து ரிசீவ் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து கிளியரன்ஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ டேலியில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பெனியில் நான் ஜஸ்ட்டு உங்களுக்காக பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல நீங்கள் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்குங்க. இதில் நம்மளுடைய பின்கோடு, ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், யா bloomings.in. தென் இது எல்லாமே நீங்கள் போட்டுட்டு Ctrl A கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இதை சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து அப்படியே நான் எஸ்கேப் பண்ணி வந்துடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு பேங்க் நம்ம இந்த இடத்துல உருவாகிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஜர் க்ரியேட் பண்ணும்போது என்ன லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஹெச்டிஎஃப்சி பேங்க்
ஓடி இல்லையா? ஸோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து பேங்க் ஓடி அந்த குரூப்பை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க் ஓடி கூட எதுக்கு கீழே வருது? லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டி. இங்கே கீழேயே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் டேலியில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேங்க் ஓடினே செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் லோன்ஸ் அண்ட் செக்யூர் லோன்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெளியில் வந்துடுங்க. ஓகே, ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ஸில் நம்மளுடைய பேங்க் ஓடி வந்து எதுக்கு கீழே வருதுன்னா லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டி வருது இல்லைங்களா? இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி மேனுவலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரியேட் கொடுத்துருங்க. அதில் லெட்ஜர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கவுண்ட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்டர் பேங்க் ஓடி இந்த இடத்துல தான் செட் ஓடி லிமிட். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 crore எக்ஸாம்பிளுக்கு தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கிடைக்குதோ அந்த லிமிட்டை இந்த இடத்துல போட்டுக்கணும். ஓகே, யா, ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பேலன்ஸ் ஷீட் பி ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ட் F1 கொடுக்குறேன். சி லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டி கீழே என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஓடி வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு ரெசிப்ட் ஆர் பேமெண்ட் வவுச்சர் போடவே தேவையில்லை இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பாரோ பண்ணுறதை என்ட்ரி பண்ணணும் அவசியம் இல்லை. பிகாஸ் இட் இஸ் அ ஓடி அக்கௌண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு லைவ் டெமோ நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்ன வவுச்சர் நீங்கள் பாஸ் பண்ணணும்? பேமெண்ட் வவுச்சர். ஓகே, ஸோ F5 போயிருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh. ஓகே, யாருக்கு? நம்மளுடைய சப்ளையர் ஆர் வெண்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ க்ரியேட் போயிருங்க. லெட்ஜர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா நம்மளுடைய சன்ரி கிரெடிட்டார். ஓகே, ஸோ வெண்டார். கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சன்ரி டெப்டார் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இது நம்மளுடைய கஸ்டமர்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 லெட்ஜரையும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வவுச்சர் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வவுச்சர்ஸ் போயிருங்க. அதில் பேமெண்ட் வவுச்சர். ஓகே, ஸோ F5. யா, எப்பயுமே டபுள் என்ட்ரி மோடில் நீங்கள் போட பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? டெபிட். ஓகே, ஸோ பேமெண்ட் நம்ம பண்ணுறோம் இல்லையா? யாருக்கு பண்ணுறோம்? நம்மளுடைய வெண்டார் இல்லைன்னா நம்மளுடைய சப்ளையர். ஓகேவா? ஸோ டெபிட் த ரிசீவர். யார் நம்மளுடைய வெண்டார்னு பார்த்தீங்கன்னா சுகா. ஓகே, அவங்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா 10 lakhs நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஆன் அக்கவுண்ட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி அக்கௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்லேருந்து செக் நம்பர் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு நெரேஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ணியிருக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடலாம். கோட்டு போயிட்டு அதில் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துக்கோங்க. யா, ஸோ இப்போ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ட் F1. ஓகே, ஸோ பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஓப்பனிங் பேலன்ஸும் போடாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு வெண்டருக்கு 10 lakh பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லைபிலிட்டியில் வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இந்த அமௌண்ட் நம்மளுடைய லைபிலிட்டி. அடுத்து ரிசிப்ட் வவுச்சர் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய கஸ்டமர்கிட்டருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம்? 3 lakhs நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதையுமே நம்ம போட்டுடலாம். இப்போ பேங்க் ஓடியில் 10 lakhs காமிக்குது. அடுத்து ரிசிப்ட் வவுச்சர் F6. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் த கிவர். யார் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் யாருன்னா ஸ்ரீராஜ். இவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகே, ஸோ அதுவும் எந்த அக்கௌண்ட்டில் போடணும்? ஹெச்டிஎஃப்சி ஓடி அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய செக் நம்பர்லேருந்து டேட்லேருந்து எல்லாம் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ப்ரீவியஸாக நம்மளுக்கு 10 lakhs இருந்தது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணோம்?
அந்த அமௌண்ட் வந்து கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. அந்த டெப்ட் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணோம், நம்மளுடைய கஸ்டமர்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண அந்த 3 lakhs நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகி பேலன்ஸ் எவ்வளோ தான் காமிக்குது லைபிலிட்டியில் 7 lakhs. ஓகே, எகெயின் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனதர் என்ட்ரி போடுறேன். அதே ரிசிப்டில் எகெயின் நான் ஸ்ரீராஜிட்ட இருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் நான் ரிசீவ் பண்ணுறேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 lakhs. ஓகே, ஸோ அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓடி கீழே வந்து நேமெல்லாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா சேவ் பண்ணிடுறீங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், ப்ரீவியஸாக 10 இருந்தது, 3 ரிசீவ் பண்ணும்போது ரிமைனிங் 7,000 காட்டுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 7,000 இருந்து 7 lakh இருந்தது, இப்போ நான் 6 lakhs ரிசீவ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 6 lakhs டெப்ட் வந்து கிளியரன்ஸ் ஆகி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 lakh இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்கு. Alt F1. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 lakh இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓடி அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணணும்.